அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம நாகர்கோவில்ல இருந்து தாம்பரம் இருக்கும் 22658 நாகர்கோவில் தாம்பரம் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ட்ரெயினுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 போட்டிருக்காங்க. வாங்க நாம பிளாட்ஃபார்முக்கு போகலாங்க. நம்ம ட்ரெயின் பிளாட்ஃபார்முக்குள்ள வந்துருச்சுங்க. வாங்க போயிட்டு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துடலாம். ஸ்லீப்பருங்க. இதில் நீங்கள் நாகர்கோவிலிருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு 415 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இங்கே வண்டி காலியாக தான் இருக்குது, ஆனால் திருநெல்வேலி போகிறதுக்குள்ளே ஃபுல்லாகிடுங்க. தேர்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் நாகர்கோவிலிருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு 1090 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. வண்டி நல்லா கூலிங்காக இருக்குது, சூப்பருங்க. செகண்ட் ஏசிக்கு வந்திருக்கோங்க. இதில் நீங்கள் நாகர்கோவில்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு 1535 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா கோச்சு சில்லுன்னு கர்டைன்ஸோட ஜம்முன்னு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஏசிக்கு வந்திருக்கோங்க. இதில் நீங்கள் நாகர்கோவில்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு 2565 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இதில் ஒரு பாதி ஃபர்ஸ்ட் ஏசி, இன்னொரு பாதி செகண்ட் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டெடிக்கேட்டடாக ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஏசி கொடுக்கலாங்க. அன்ரிசர்வ் கம்ப்ளீட்டாக காலியாக இருக்குங்க. இதில் நீங்கள் நாகர்கோவிலிருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு 230 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இனி போக போக தான் ஃபுல்லாகும் போல். இன்னைக்கு நாகர்கோவில் தாம்பரம் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட்டை தாம்பரம் வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ அரக்கோணம் ஷெட்டோடைய WAP4ங்க. Your attention please. Train number 22658 Nagarkoil Tambaram Superfast Express via Tirunelveli, Madurai, Trichy, Viluppuram will leave from Nagarkoil Junction, platform number 1 at 17 hours 5 minutes. நம்ம வண்டிக்கு சிக்னல் இஷ்யூ பண்ணியாச்சுங்க. வாங்க நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நாகர்கோவிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நமக்கு கொஞ்சம் தூரத்துக்கு வெளிச்சம் இருக்க போகுது. ஸோ வழியில் என்ன நல்லா இருக்கோ எல்லாத்தையுமே ஷார்ட்ஸ் எடுத்துடலாம்.
வியூவர்ஸ், மகேந்திரகிரி மலைத்தொடருடைய அந்த வியூஸை பார்த்தீங்களா? ஃபுல்லா மேக சூழ்ந்து போய் என்ன சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு செம சில்லுன்னு பிரீஸியா இருக்குங்க. கிளைமேட் வேற லெவலுங்க இன்னைக்கு. தேர்ட்டி 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான வள்ளியூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு VLY. இங்கே 4 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்த்துட்டோம். இங்கே 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. அதே போல் இங்கே நம்ம ட்ரெயினுக்கு நிறைய கூட்டம் ஏறுது. இந்த ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயினில் 2 SLRD, 4 ஜென்ரல், 11 ஸ்லீப்பர் கிளாஸ், 4 தேர்ட் ஏசி, 2 செகண்ட் ஏசி, 1 ஃபர்ஸ்ட் ஏசி இருக்குங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். நாகர்கோவில்ல இருந்து வள்ளியூர் வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச்சை பார்த்துருப்பீங்க. மேற்கு தொடர்ச்சி மலையோடைய மகேந்திரகிரியோடைய வியூஸ் எல்லாம் செம சூப்பராக இருந்துச்சுங்க.
ஸ்டார்ஸ் 73 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு TEN. இங்க 15 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்த்தோம். இங்க நமக்கு 5 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயினோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 699 கிலோமீட்டருங்க. மொத்தம் 11 ஹவர்ஸ்ல தாம்பரம் போய் சேருது. மொத்தம் 11 ஹால்ஸ் இருக்குங்க. மேக்ஸிமம் பர்மிசபிள் ஸ்பீட் 110 km/h தான். இந்த ட்ரெயின் ஒரு வீக்லி எக்ஸ்பிரஸுங்க. இந்த ட்ரெயின் வீக்லி 3 டேஸ் ரன் ஆகுது. மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே ரன் ஆகுதுங்க. இன்னைக்கு நாம டிராவல் பண்ற கோச் S3ங்க. S3ல அந்த பக்கமா நம்மளுக்கு சைட் லோயர் கிடைச்சிருக்கு. இந்த ட்ரெயினில் வரும்போது உங்களுக்கு டின்னருக்கு பெஸ்ட் ஸ்பாட் இந்த திருநெல்வேலி ஜங்ஷன் தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கடலைக்கறி வாங்கியிருக்கேன். இது வந்து 50 ருபீஸ் ஆகியிருக்குங்க. உள்ளே போய் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த ட்ரெயினை நாகர்கோவில்ல இருந்து ஈவினிங் 5 PM எடுப்பாங்க. மார்னிங் 4:10 AM இந்த ட்ரெயின் தாம்பரம் போய் சேருதுங்க. இந்த ட்ரெயின் ஒரு அதிரடியான ட்ரெயின். நான் அதை போக போக உங்களுக்கு சொல்கிறேன். Your attention please. Train number 22658 Nagarkoil Tambaram Superfast Express via Madurai Tiruchirappalli Viluppuram is ready to leave from platform number 3. ஒன் 38 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கோவில்பட்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு CVP. இங்கே 2 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. இங்கேயும் நம்ம ட்ரெயினுக்கு ஒரு சில பேர் ஏறுறாங்க. இப்போ நமக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா 4 லெஜெண்டரியான ட்ரெயின்ஸ் வரிசை கட்டி வருங்க. ஒன்று அனந்தபுரி, கன்னியாகுமரி, நெல்லை, பேர்ல் சிட்டின்னு எல்லா ட்ரெயினும் வர நேரங்க இது. ஆனால் அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம ட்ரெயினுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஒன் 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சாத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு SRT. இங்கே 7 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. இங்கே ஒரு சில புக்கிங்ஸ் இருக்கு. அதே போல் பின்னாடி அண்டர்சோக்கு நிறைய கூட்டம் இருக்குங்க.
நம்ம வண்டிக்கு இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. எல்லாமே முக்கியமான ஸ்டாப்பிங் தாங்க. அதனால தான் இதை அதிரடியான ட்ரெயின் அப்படின்னு சொன்னேன். இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விழுப்புரத்துலேருந்து செங்கல்பட்டு போவோம் இல்லையா, அதில் மேல்மருவத்தூர், திண்டிவனம் எங்கேயுமே ஸ்டாப்பிங் கிடையாதுங்க. ஸ்டார்ஸ் வெல்கம் டு கர்ம வீரர் காமராஜர் மாவட்டம். 187 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விருதுநகர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு BPT. இங்க 2 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோங்க. இங்க நமக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கு. உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா இங்கேயும் வாங்கிக்கலாம். விருதுநகர்ல ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குங்க. தாம்பரம் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே 3:50 PM எடுப்பாங்க. அது காலையில் 5:50 AM தான் போயிட்டு தாம்பரம் சேருங்க. ஆனால் நம்ம ட்ரெயின் அதுக்கு பின்னாடி எடுத்து நம்ம முன்னாடியே போயிடுவோம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மெயின் லைன் வழியாக கொஞ்சம் சுற்றிக்கிட்டு வருவாங்க. நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே எல்லாமே அக்ரெசிவான ரன்னு தாங்க. விருதுநகரில் நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, தண்ணி பாட்டில் எல்லாமே பிளாட்ஃபார்மில் விற்கிறாங்க. ஸோ இங்கேயே நிம்மதியாக வாங்கி சாப்பிட்ருங்க. இதுக்கப்புறமா போக போக லேட் ஆகிட்டே போயிடும். ஸ்டார்ஸ் வெல்கம் டு மதுரை. 230 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு MDU. இங்க ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருக்கோங்க. இங்க நமக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கேயும் நீங்க டின்னர் வாங்கிக்கலாம். ஏன்னா 9 மணிக்கு நம்ம வண்டி இங்க கரெக்டா வரும். ஸோ டின்னருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா இருக்குங்க.
நமக்கு இந்த வண்டியில திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி இங்க எல்லாமே கேட்டரிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டரிங் ஃபெசிலிட்டியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனை தெரியுமா, நம்ம தமிழ்நாட்டு ஃபுட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்படியே கிடைச்சாலும் விலை ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஸோ நீங்க பிளாட்ஃபார்ம்ல வாங்குறது தான் ஒரு பெஸ்டா இருக்கும். அதுவும் மதுரையில ரொம்ப சூப்பரா இருக்குங்க. Your attention please. Train number 12638 Madurai Chennai Egmont Cardian Superfast Express via Dindigul Junction. மதுரையில நம்ம ட்ரெயினுக்கு அந்த பக்கமா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல மாமன்னன் பாண்டியன் நின்றுகிட்டு இருக்காருங்க. அந்த வண்டிக்கு இருக்கிற கூட்டத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் ஒரு லெஜெண்டுங்க. நமக்கு இது டின்னர் டைமுங்க. திருநெல்வேலியில் வாங்கின சப்பாத்தி கடலைக்கறிங்க. 4 சப்பாத்தி இருக்குது. மொத்தமாக இது 50 ருபீஸ் ஆச்சுங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதே போல் திண்டுக்கல் வந்த உடனே நம்ம vlog-ஐயும் கண்டினியூ பண்ணுறேங்க. Salem 292 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் DG. இங்க 4 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். இங்க நமக்கு 3 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. அங்க மதுரையில இருந்து திண்டுக்கல் வரைக்கும் ஒரு சூப்பரான ரன்ல உள்ள வந்திருக்கோங்க. திருநெல்வேலியில சப்பாத்தி கடலைக்கறி வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் செஞ்ச மாதிரியே இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக செஞ்சுருந்தாங்க. ஆனால் கடலைக்கறியில் உள்ள கடலையே இல்லைங்க, இளநீரில் தண்ணி வரலங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல தாங்க. ஒரு 10 கூட இல்லை உள்ள. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது. அதுவே அதை குருமா அப்படின்னு சொல்லி வித்துருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கோங்க. நமக்கு திண்டுக்கல்லையும் கேட்டரிங் அவைலபிளா இருக்குங்க. ஆனா திண்டுக்கலோடைய ஸ்பெஷலான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி மெனுல இருக்கவே இருக்காதுங்க. அப்படி இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா டிஃப்ரெண்டா எதையோ வச்சிருப்பாங்க. நம்ம திண்டுக்கல் வந்துட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ணனா அது நல்லா இருக்குமா சொல்லுங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயின்லயே கிடைக்குங்க. நமக்கு இப்போ அடுத்து திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இடையில என்னென்ன முக்கியமான ஸ்டாப்பிங் ஸ்கிப்பிங்ஸ் வருதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாங்க.
87 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் டிபிஜே. இங்க 10 மினிட்ஸ் பிஃபோர் அவருக்குள்ள வந்து சேர்ந்துட்டோங்க. இங்க நமக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. திருச்சியில நமக்கு அமித் விக்ரம் ஒரு ஸ்டாரா ஆட் ஆகியிருக்காருங்க. ஹாய் விக்ரம். Hi, please subscribe this channel. தேங்க்யூ. Okay, thanks. ஜஸ்ட் இப்போதாங்க நமக்கு முன்னாடி திருச்சியோடைய ராஜாவான ராக் ஃபோர்ட் முன்னாடி போயிருக்கு. இப்போ திருச்சியோடைய பீக் டைமுங்க. இப்போ எல்லா லெஜெண்டரியான ட்ரெயின்ஸும் திருச்சியில் பிளாட்ஃபார்முக்காக பின்னாடி வந்து வெயிட் பண்ண போகுது. இப்போ நமக்கு திருச்சிக்கு பிறகு விருதாச்சலம் ஜங்ஷன் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இடையில என்னென்ன முக்கியமான கிராசிங்ஸ் எல்லாமே வருதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு நேராக போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. நம்ம ட்ரெயின் அதிரடியான ரன்ல ரொம்ப பிஃபோரா எல்லா ஸ்டேஷனுக்கும் முன்னாடியே போயிட்டே இருக்குங்க. அதனால அப்படியே சிக்னல் போட்டு பொறுமையாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. வழியில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கீழே வந்து சப்வேக்கு தோண்டி வச்சிருக்காங்க. ஸோ அதனாலையும் அப்படியே பொறுமையாக போயிட்டு இருக்கோம். இப்போ ஃபைவ் 510 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விருதாச்சலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு VRI. இங்கே 25 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோங்க. இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுக்கு முன்னாடி ராக் ஃபோர்ட் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுட்டு இருந்ததுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிலேவாக இருக்கோம். நம்மளுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பாண்டியனும் டிலேவாக இருக்குது, பின்னாடியே நின்றுட்டு இருக்குங்க. இந்த ட்ரெயினை March 8, 2019 இன்னாகரல் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் இப்போது 5 இயர்ஸ் இதோடைய சர்வீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்குங்க. இந்த ட்ரெயின் தான் நம்ம சிலம்பு எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேரிங் பண்ணுதுங்க. மொத்தமாக 2 ரேக் இருக்குது. இதை தாம்பரத்தில் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
565 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BM. இங்க ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்திருக்கோம். இங்க நமக்கு 2 மினிட்ஸ் தாங்க ஹால்ட் இருக்கு. அங்க விருதாச்சலத்திலிருந்து இங்க வரதுக்கு நிறைய ஸ்லாக் டைம் இருந்தது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆன் டைம்ல வந்து சேர்ந்திருக்கோங்க. இங்க நிறைய பேர் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம வண்டி தாம்பரம் வரைக்கும் தானே போகுது. நம்ம பிளாக்ஸ்ல இப்போ ட்ரெயின் ரன்னிங்ல இருக்கும்போது ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஆடியோ குவாலிட்டி ஒழுங்கா இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் ட்ரெயினில் வரும்போது ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற ஸ்டாலில் எங்கே வேணால் தண்ணி வாங்குங்க, எந்த பிராண்டு வேணால் வாங்குங்க. அதோடைய விலை வெறும் 15 ரூபாய் மட்டும்தான். அது ரயில் நீர் மட்டும் கிடையாது, எல்லா பிராண்டுக்குமே 15 ரூபா தான். ஸோ எக்ஸ்ட்ரா காசே கொடுக்காதீங்க. அடுத்து நம்மளுக்கு செங்கல்பட்டு தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா உள்ள எல்லா இடத்துலையும் அலாரம் அடிக்குதுங்க. அப்படியே ட்ரெயினே கதறுது. எல்லாருமே போய் எழுந்துட்டாங்க. ட்ரெயின் ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. அடுத்து எல்லாம் இறங்குறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஸ்டார்ஸ் 668 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CGL. இங்கே நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ள வந்து சேர்ந்துருச்சிங்க. இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் தான் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, எல்லாருமே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுதான் லாஸ்ட் ஹால்ட்டு. இங்கேருந்து இந்த பக்கம் போகிறவங்க இந்த பக்கத்துலேயே EMU நிற்கிது, இதில் ஏறி அப்படியே போயிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ரியல் ஸ்லீப் கில்லர் ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயின் காலையில் 4 மணிக்கெலாம் தாம்பரம் போகுது. அதே போல் இங்கே 3 மணிக்கெலாம் வந்து சேர்ந்துருதுங்க. அப்படி வர்றதுனால எல்லாருமே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எழுந்துடுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே யாருமே தூங்கலைங்க. சரியா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். செங்கல்பட்டு ஜங்ஷன்ல இருந்து தாம்பரம் போறதுக்கு நிறைய ஸ்லாக் டைம் இருக்குங்க. சோ நாம இப்போ பிஃபோர் டைம்லயே தாம்பரத்துக்கு போய் சேர்ந்துருவோம்.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு தாம்பரம். 699 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான தாம்பரம் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊருடைய ஸ்டேஷன் கோடு TBM. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 10 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துச்சுங்க. இன்னைக்கு நாம ஜீரோ ஸ்கிப் ஜீரோ ஸ்லீப் vlogல வந்து சேர்ந்துருக்கோம். இந்த ட்ரெயினில் நம்மளுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே நாகர்கோவிலேருந்து இங்கே தாம்பரம் வர வரைக்கும் எல்லாமே அதிரடியான ரன்னு தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம சென்னைக்கு வந்து சேர்ந்துடலாம். இந்த ட்ரெயினில் வரும்போது உங்களுக்கு வேறு எதுவும் ட்ரெயினில் சீட்டு கிடைக்கலனா இந்த ட்ரெயினில் புக் பண்ணிக்கங்க. ஜம்முன்னு சீக்கிரமாக சென்னைக்கு வந்து சேர்ந்துடலாங்க. இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சுங்க ஜேர்னி. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி மக்களே.